ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பாட் 2 பிளேட்ஸ் கிச்சன். நான் உங்கள் கிறிஸ்டி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் வெண்டைக்காவை யூஸ் பண்ணி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல வெண்டைக்காவை எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். முதல்ல வெண்டைக்காவை இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அது உள்ளே இருக்கிற விதைகள் எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி விதைகள் எதுவுமே இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம கொஞ்சம் நல்லா நீளமாக கட் பண்ணிக்கலாம். நீங்கள் முழு வெண்டைக்காவை அப்படியே நீளமாக கட் பண்ணிக்கிட்டாலும் சரி, இல்லைனா இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிக்கிட்டாலும் சரி. இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லா வெண்டைக்காவையும் கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெண்டைக்காவை கட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 15 நிமிஷத்துக்கு அதை கொஞ்சம் காய விட்டுருங்க. அப்போ அதில் இருக்கிற அந்த பிசுபிசுப்பு தன்மை, அதாவது அந்த குழப்பு தன்மை கொஞ்சம் உங்களுக்கு காஞ்சிரும். அதுக்கப்புறமா நீங்கள் இதில் மசாலா பொருட்களெல்லாம் சேர்க்கும்போது அது நல்லா ஈவனாக எல்லா வெண்டைக்காலையும் நல்லா கோட் ஆகும். இப்போ இதை நம்ம ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். புளிப்புக்காக கொஞ்சமாக ஒரு பாதி லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு இப்போ இது எல்லாத்தையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட காரத்துக்கு நம்ம தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் காஷ்மீரி மிளகாய் தூள் நல்லா கலர் கிடைக்கணுங்கிறதுக்காக சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக கடலை மாவு ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் நான் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கல. உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். முக்கியமான விஷயம், இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது தண்ணி சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்க்காம தான் மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ண உங்களுக்கு வெண்டைக்காயிலிருந்து தண்ணி விட்டுட்டு வரும். அதுலேயே உங்களுக்கு மாவெல்லாம் வெண்டைக்காயில் நல்லா கோட்டாயிரும். சப்போஸ் உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ரொம்ப கம்மியாக ஒரு 2 ட்ராப்போ 3 ட்ராப்போ வேணும்னா விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வைக்கக்கூடாது, உடனே ஃப்ரை பண்ணணும். நீங்கள் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப சொதன்னு தண்ணி விட்டுட்டு வந்துடும். இப்போ இதை நம்ம கொஞ்சம் மிதமான சூட்டில் இருக்கிற எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். போடும்போது இந்த மாதிரி கொஞ்சம் உதுத்து விட்டு போட்டுக்கோங்க. ஒருவேளை 1-2 வெண்டைக்காய் உங்களுக்கு ஒன்றா ஒட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒன்றும் பயப்பட வேண்டாம். நீங்கள் அது கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கரண்டியால் பிரித்து விட்டீங்க அப்படின்னா அழகாக அது பிரிஞ்சு வந்துடும். வெண்டைக்காயெல்லாம் நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக வர்றது வரை ஃப்ரை பண்ணிக்கோங்க. அந்த எண்ணெயில் இருக்கிற பபிள்ஸ் எல்லாம் அடங்கி வெண்டைக்காய் உங்களுக்கு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சதும் இதை நீங்கள் எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ நம்மளோட சூப்பரான வெண்டைக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் சாம்பார் சாதம், தயிர் சாதம், வெரைட்டி ரைஸ் எல்லாத்தோடையுமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். நீங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்நாக் மாதிரி கூட சும்மா செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உடனே லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.